அன்புள்ள மீன ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மீன ராசினருக்கு ராசியில் சனி, 7 சனியில் ஜென்ம சனி, 4 சுகஸ்தானத்தில் குரு வக்கிரம், 6ஆம் இடத்தில் கேது பகவான், 10 சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் இணைவு, விரைய ராசியில் ராகு இருக்கிறார். ராசிக்கு 6 கேது, 10 11 சூரியன் செவ்வாய் சுக்கிரன் இருப்பதால் பல்வேறு விதமான வளமான பலன்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் வரும் நாட்களில் உண்டு. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை அனைத்தும் கூடும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய அமைப்பானது உங்களுக்கு இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சியை அடைவீர். வேலையாட்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இல்லாவிட்டாலும் உங்கள் தனித்திறமையால் ஏதிலும் சிறப்பாக செயல்படுவீர்கள். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று பொறுமை தேவை. வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். வேலைக்கு செல்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு வரும் நாட்களில் உண்டு. வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். கடந்த காலங்களில் இருந்து வந்த உடல் உபாதைகள் அனைத்தும் படிப்படியாக இனிமேல் குறையும். மாணவர்கள் எதையும் எளிதில் புரிந்து கொண்டு சிறப்பாக படிப்பர். தங்களுக்கு நல்ல மதிப்பெண்களை பெறுவர். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவர். சிலர் உயர்கல்விக்காக அயல் நாடுகள், வெளிநாடுகள், வெளி மாநிலங்களுக்கு சென்று வரலாம். பெரிய மனிதர்களுடைய உதவிகள் கிடைப்பதால் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக விலகும். ராசிநாதன் குரு கேந்திரத்தில் பலம் பெற்று அமைந்திருக்கிறார். மற்றொரு கேந்திரமான 10ஆம் இடத்தை பார்க்கிறார். வார தொடக்கத்தில் 10ஆம் இடத்தில் இருந்த புதன் லாபஸ்தானத்துக்கு வருவது மிகவும் சிறப்பு. ஐடி துறை, பத்திரிகை துறை அன்பர்களுக்கு மீது ஒரு பொற்காலம் என்று கூறலாம். வியாபாரிகளுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். 6இல் உள்ள கேது உங்கள் திறமையை, ஆற்றலை அதிகரிப்பார். அஷ்டமஸ்தானமும் விரயஸ்தானமும் குருவின் பார்வையால் கட்டுப்படுத்தப்படுவதால் சிரமங்கள் குறையும். 10இல் சூரியன் பலமடைந்து இருப்பதால் அரசாங்க காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். அரசியல்வாதிகளுக்கு நன்மைகள் பெருகும். மக்களிடையே புகழ் செல்வாக்கு பெருகும். தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும். கட்சிக்குள் பதவிகள் கிடைக்கும். அடுத்து அவசரமான முடிவுகளை எடுக்க வேண்டாம். எதையும் யோசித்து செய்யுங்கள். நண்பர்களோடு கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கவனத்தோடு பழக வேண்டும். மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். கணவன் அல்லது மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறு சிறு உடல் பிரச்சனைகள் வரும். 11ஆம் தேதி காலை 4:53 முதல் 13ஆம் தேதி மாலை 5:21 வரை சந்திராஷ்டமம் உண்டு. பேச்சில் கவனம் தேவை. குறிப்பாக வெளி இடங்களில் உணவு சாப்பிடுவதை தவிர்த்தல் வேண்டும். கோவிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.